வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் படி நீங்க நேற்று நான் கொடுத்திருந்த வேல்யூல நீங்களே டிரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு இதுதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்க வாய்ப்பு அதிகம். ஓப்பன் பிரைஸ்ல இருந்து நீங்க செல் பிலோ லைனுக்குள்ள வரலீங்க. நான் அதனால சப்போர்ட்டை காமிக்கவே இல்லை. இங்கிருந்து 3 ரெசிஸ்டன்ஸ் தாண்டி மார்க்கெட் ஆனது காலையில 9:45 பாஸ் ஆனாது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஆனது அடுத்த ஒரு 4 ரெசிஸ்டன்ஸ் திரும்ப ஆட் பண்ணிருக்குது. ஏன்னா ஒரு விலைக்கு மேல போகும்போது நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல திரும்பிடும் அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் நம்ம வரக்கூடாதுங்க. மார்க்கெட் எங்க போகுதோ அந்த மார்க்கெட்டோடைய டேட்டா படி நம்ம புதுசா ஆட் பண்ணிட்டே போகணும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா 26,205 வரைக்கும் மார்க்கெட் ஆனது போயிருக்கு. நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்வேன், ஒரு இடத்த எப்போ க்ளோஸ் வச்சாலும் எகெயின் திரும்பவும் கீழே பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் போனாதான் கரெக்டா போகும்னு அர்த்தம். சரிங்களா? இது க்ளோஸ்னா எகெயின் கீழே ஓப்பன் ஆகி மேலே போகணும். அப்பதான் இது ப்ராப்பரான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடம் வைக்க கூடாது, இந்த இடம் தான் எடுக்கணும், எடுத்து அது டார்கெட். இப்படிதான் நீங்க மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும். இத நீங்களே ஓனா பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் இங்க மார்க்கெட்ல நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல உணருங்க. சரிங்களா? எப்பவுமே கீழே இறங்குது அப்படின்னு நம்ம ஆப்போசிட் ட்ரேட் மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ண அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மார்க்கெட் ஆனது வேல்யூஸ் படி பார்த்தீங்கன்னா 26,205 வரைக்கும் போயிருக்காரு. ஓகே, நான் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் நேற்று நம்ம கொடுத்தது என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நான் மார்க்கெட்டுக்கு 25,950 கால் 168க்கு மேல இருந்தா மார்க்கெட் டைரக்ஷன் மட்டும் நான் சொல்லியிருப்பேன், அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கும்னு. அதற்கு முக்கியமான பிரைஸ் வேல்யூஸும் நான் நேற்றே கொடுத்துட்டேன். இதுபடி நீங்களே மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு இதுதான் கிடைச்சிருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லா வேல்யூவும் பர்ஃபெக்டா தான் வேலை செஞ்சிருக்கும். இந்த 168க்கு கீழே வராத வரைக்கும் மார்க்கெட் ஆனது அப் ட்ரெண்ட்ல தான் போகும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ அது மார்க்கெட் நம்ம சொல்லி வச்ச மாதிரி எல்லா வேல்யூவும் அடிச்சிருச்சுங்க. மேல 294, இந்த வேல்யூ 294 எல்லாமே பின் பாயிண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். நேற்று நான் கொடுத்திருந்த விலையை நீங்க எடுத்து வச்சீங்கனாலே போதும். நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் இன்னும் நிறைய பேருடைய மெசேஜே பார்க்கலீங்க. பட் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். நீங்க யூடியூப்ல பார்க்குற மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, எப்பொழுதுமே, ஏன்னா எனக்கே இன்னைக்கு யூடியூப்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு, என்னைக்கு இந்த விலையை கொடுக்க முடியாம போகும் அப்படிங்கிறது எனக்கே தெரியாதுங்க. ஸோ இதெல்லாம் நீங்களே ஓனா அனலிசிஸ் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் இது பெட்டரா இருக்குங்க. நான் இன்னும் அந்த மெயிலையும் செக் பண்ணல, பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு தெரியல. நீங்களே ஓனா அனலைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு என்னோட டைம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட படிக்கிறவங்களுக்கே ப்ராட்காஸ்ட் தான் நான் வச்சிருக்கேன். அந்த ப்ராட்காஸ்ட் கூட இன்னும் 2 நாளைக்கு ஒர்க் பண்ணாதுன்னு எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. டிசம்பர்ல இருந்து தான் என்னால் அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் யூடியூப்ல நண்பர்கள் யாருக்குமே நான் எதுவுமே அனுப்பல. ஸோ வேணும்னு கேட்டவங்களுக்கு மட்டும் தான் நான் சென்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இதை நம்ம போட்டு டைம் இல்லைங்க எனக்கும், நான் ட்ரேட் பார்த்துட்டு இருக்கிறதுனால. நீ என்னை யாருக்குமே அனுப்ப முடியல என்னால். எக்ஸல் கூட நான் ஸ்டூடெண்ட்டுக்கு டெய்லியும் ஷேர் பண்ணுவேன். எல்லாரும் அவங்க நீங்களே எடுத்துக்கோங்க. ஏதாவது கிளாரிட்டி வேணும்னாலும் எனக்கு பர்சனல் நம்பருக்கு என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஏன்னா நாளைக்கு சென்செக்ஸ் டேட்டா வேற தேவைப்படும் உங்களுக்குலாம். ஸோ அது நான் எப்படி உங்களுக்கு தேவைப்படுறவங்க என்கிட்ட பர்சனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அனுப்புறேன். சரிங்களா? அது நீங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கே வேணுங்கிறவங்க எனக்கு கேட்டுருங்க, அல்லது நீங்களே ஒர்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ரூல் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. யாராக இருந்தாலும் இதுதாங்க. சரிங்களா? நம்ம ஒரு விலையை எப்பயும் ரீடெஸ்ட் பண்ணி போகும் அப்படின்னா நான் அதுபடி தான் போகணும். அதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு. மார்க்கெட் ஆனது 168 ரூபாய்க்கு மேலே இருந்ததுனால மார்க்கெட்டு ஃபுல்லாக வால்யூமோட மேலே போயிருக்கு. சரிங்களா? இங்கே புட்டு 89க்கு காலையிலேயே பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க. அங்கிருந்து மார்க்கெட் ஆனது இந்த 66 ரூபாயில கூட நிற்கல.
எக்ஸாக்டா அந்த 66 ரூபாயிலேருந்து அப்படியே கீழே விழுந்துகிட்டே இருக்காரு. ஸோ இது பார்க்கும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து கால் சைடு தான் போயிருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதுபடி நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரிங்க, அடுத்தது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துருவோங்க. நாளைக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. இப்பொழுதைக்கு மார்க்கெட் ஆனது நான் நேற்றே சொல்லிட்டேன் 25,892க்கு மேலே போனால் கொஞ்சம் புல் பேக் தான் நான் எதிர்பார்த்தேன். ஓப்பன் கேண்டிலே இவ்வளவு தூரம் கொண்டு போய் வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. பரவாயில்ல, நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்டோட போய்க்கணுங்க. அதனால வந்து கிடைக்கலையே அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி இப்போதைக்கு வந்து 26,088க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப் சைடில் தான் இருக்கும். நாளைக்கு இவ்வளவு பெரிய ட்ரெண்டுக்கு 26,284 போய் ஒரு ரிஜெக்ஷன் நடந்து திரும்பவும் இங்கே வந்து திருப்பி ரீடெஸ்ட் எடுத்து மேலே போனால் ஃபர்தராக இன்னும் மேலே போக வாய்ப்பு உண்டு. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட்டே கீழே, அதாவது 26,186க்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ஆனது 26,070 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? ஆனால் அதுக்காக டவுன் ட்ரெண்டுன்னு எடுத்துக்காதீங்க. வந்துட்டு திருப்பி கரெக்ஷன் ஆகி மேலே போக வாய்ப்புகள் இருக்கு. இங்க தேவைப்படுறவங்க இந்த வேல்யூஸ் நோட் பண்ணிக்கோங்க. 26,070ங்கிறது வேல்யூ நாளைக்கு இம்பார்ட்டண்டா இருக்கும். இந்த 186மே இம்பார்ட்டன்டான பிரைஸ் தான். ஸோ சரிங்களா? அப்ப இங்கிருந்தே போகுது அப்படின்னா 284 போய் அங்கிருந்து ஒரு கரெக்ஷன் ஆகி திருப்பி மேலே போகலாம். அப்படி போனா நல்ல கரெக்ஷனா இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை இன்னைக்கு போன மாதிரியே நேரா போறாரு அப்படின்னா இந்த இடத்துக்கு மேல போய் திரும்ப வந்து இங்க ரீடெஸ்ட் எடுக்கும் பொழுது நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து மார்க்கெட்டை எப்படி எல்லாம் போகலாம்னு தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம வந்து டிசைன் பண்ற மாதிரி மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது எந்த வழியில போகுதோ அது கூட நம்ம போறதுக்கு தான் கத்துக்கணும். சரிங்களா? எனக்கு நாளைக்கு வேற சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ பார்த்து கவனமா ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு நான் சென்செக்ஸ்க்கும் டேட்டா கொடுத்துட்றேன். நீங்க அதை எப்படி எடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நிஃப்டிக்கு வந்து 97 பாயிண்ட்ஸ் நாளைக்கு ரேஞ்சுங்க. அதுக்கு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்துருவோம். நாளைக்கு 26,250 கால் 70 ருபீஸ்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதுவே 26,250 புட்டு 193க்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் டவுன் சைடில் இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கிருந்து மேலே போனால் 60 பாயிண்ட் வந்து புட் சைடு போகலாம். அதே வந்து கீழே இறங்குனா 60 பாயிண்ட் கீழே இறங்கலாம். சரிங்களா? 70 ருபீஸ் வரும் பொழுது வந்தால் என்ட்ரி எடுக்கணுங்கிறது இல்லை. ஒரு சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா அப்போ கிடைச்சதும் போது நீங்கள் என்ட்ரி எடுங்க. 70ல் என்ட்ரி கிடைக்கலனாலும் பரவாயில்ல. 84ல் ஒரு டைம் க்ளோஸ் வச்சா எடுக்காதீங்க. எகெயின் திரும்பவும் க்ளோஸ் வச்சதுன்னா என்ட்ரி எடுங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இன்னைக்கு எடுத்த டேட்டாவே பாருங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். இது வந்து கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இது ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க. இது கன்ஃபர்மேஷன் கிடையாது. எப்போ ஒரு ப்ரைஸ்க்கு கீழே ஓப்பன் ஆகி மேலே வராரோ அப்போதான் கன்ஃபர்மேஷனுங்க. அப்போ நீங்க தாராளமா உள்ள போகலாம். சரிங்களா? போனீங்கன்னா 106 ரூபாய் டார்கெட். இது மாதிரியே நாளைக்கும் நீங்க மார்க்கெட்டை பாருங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி இதுக்கு 193. ஸோ இந்த நேற்று லோ பிளஸ் 116க்கு கீழே எல்லாம் புட்டு போயிருச்சுன்னா இதை ட்ரை பண்றதே வேஸ்ட்டுங்க. அதனால இந்த விடை வரும் பொழுது முடிவு பண்ணுங்க. 116க்கு கீழே போச்சு அப்படின்னா புட்டை தொட கூட கூடாது. அது நேரா 60 ரூபாய்க்கும் போகலாம். இவர் வந்து காலையிலேயே ஓபன் பண்ணி எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. சின்ன கரெக்ஷன் வந்து போகலாம், பார்த்துக்குங்க. சரிங்களா? இது வந்து மேலே போனால் 172 வரைக்கும் டார்கெட் இருக்க வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஓகே, இதனுடைய ரேஞ்ச் நம்ம பார்த்துட்டோம். சென்செக்ஸ் பார்த்துடலாங்க. சென்செக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் 85,600ல இருக்கு. 85,600 கால் வந்து 113 அப்படிங்கிறது இங்க முக்கியமான பிரைஸா ஆக்ட் ஆகுங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு கால் சைடு 113க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைக் உடைய ஹை வந்து 250, லோ வந்து 30 ரூபாய்ங்க இன்னைக்கு. அதனால இந்த விலைக்கு கூட நாளைக்கு வந்து நேற்று எக்ஸ்பைரி எப்படி நடந்ததோ அப்படி கூட நடக்கலாம். ஸோ எது நடந்தாலும் மார்க்கெட்டோட ஸ்டே ஆன் வேல்யூஸ் மட்டும்தான் நான் சொல்லுவேன்.
புரியுதுங்களா? இன்னும் எக்ஸ்பைரிக்காக ஸ்பெஷலா வந்து கீழே இறக்கி 30 ரூபாய்க்கு வந்து 300 ரூபா போற கதை கூட நாளைக்கு பண்ணுவாங்க. ஏன்னா மார்க்கெட்டு நம்ம டிசைன் பண்ண முடியாதுங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையா இருந்து ட்ரேட் பண்ணுங்க. சென்செக்ஸ் உடைய டேட்டா பத்தி உங்களுக்கு தெரியும். அதனால கொஞ்சம் கவனமா செய்யுங்க. சரிங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த எக்ஸ்பைரி ட்ரேட் சொல்லியிருப்பேன். மார்னிங் ட்ரேடே கொஞ்சம் அவசரப்படாம எடுங்க. அவசரம் இல்லை. நேத்திக்கு நிஃப்டியில என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் நாளைக்கு சென்செக்ஸில் நடக்க வாய்ப்புகள் இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதை கவனமா செய்யுங்க. இந்த ஸ்ட்ரைக்குக்கு வந்து இந்த 200 அண்ட் 130ங்கிறது முக்கியமான ப்ரைஸா இருக்குங்க நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இந்த ப்ரைஸ். ஸோ அதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. அதே போல 85,600 புட்டு 411 ரூபாய் எனக்கு காமிக்குது. அவ்வளவு தூரம் மேலே போகுமா அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியல. பார்ப்போம். ஏன்னா அதே மாதிரி 119 கீழே போயிடுச்சுன்னா அந்த புட்டை தயவு செய்து ட்ரை பண்றதை விட்டுருங்க. அதை 48க்கே கொண்டு போய் விட்டுரும். பார்த்து கவனமா ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி இங்க 239ங்கிற பிரைஸ் ரொம்ப முக்கியமா செயல்படும். இந்த பிரைஸ் இருந்து மேக்சிமம் 270 வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்க கண்டிப்பா. ஸோ அதுக்கு மேல போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமா ட்ரேட் பண்ணுங்க. அப்போ வரும் பொழுது இந்த பிரைஸ் 270 ரூபாய் வரும் பொழுது இங்க வந்து இந்த 113க்கு வந்தா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து ட்ரேட் எடுங்க. ஏன்னா இந்த இடம் விட்டாதான் வந்து ஃபர்தரா வந்து ஒரு 270 தாண்ட முடியும். இதுக்கு மேலலாம் தாண்டணும் அப்படின்னா நல்ல வால்யூம் இருந்தாதான் 400 வரைக்கும் போக முடியுங்க புட் சைடு. எல்லா நாளும் மார்க்கெட்டு புட் சைடும் போகாது. கால் சைடுனா கால் சைடு வேல்யூஸ் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த விலை வந்தால் வரும் பொழுது உங்க முடிவெடுங்க, போதுமானது. சரிங்களா? அதிகபட்சம் போனா 448 வரைக்கும் காமிக்குதுங்க புட் சைடு. அவ்வளவு பெரிய கரெக்ஷன் கொடுப்பாங்களான்னு தெரியல. அப்படியெல்லாம் நடக்கும் பொழுது ட்ரெண்ட் ஓவராலா இவர் வந்து 20 ரூபாய்க்கு ஆயிடுவாரு, பார்த்துக்கோங்க. இவர் வந்து ஸ்ட்ராங் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிருவார். ஸோ இதுக்கு முக்கியமான ப்ரைஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சீட்டில் எழுதி வைங்க. ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ஒரு நாளைத்துடைய ஹை லோ பிவோட் பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியங்க. 4 லைன் மட்டும் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. இதெல்லாம் அந்தந்த விலை வரும் பொழுது நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத. சரிங்களா? ஸோ ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. எப்பவும் வந்து பிளைண்டாக ட்ரேடு நம்பரை மட்டும் பார்க்காதீங்க. நாளைக்கு சென்செக்ஸ் டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னா 304 பாயிண்ட் ரேஞ்ச் காமிக்குது. அவ்வளோ பெரிய ரேஞ்ச் அப்படின்னா ஒரு சப்போர்ட்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பெரிய வேலை தான். பார்ப்போம். நாளைக்கு பெரிய வாலட்டிலிட்டி இருக்கலாம். ஆல் டைம் ஹை கூட போகலாம் சென்செக்ஸ், தெரியல. பார்ப்போம். எது நடந்தாலும் ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. பிளைண்டாக யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன். ஏன்னா ஸ்டே ஆன் வேல்யூஸ் மட்டும்தான். நான் சொன்னால் இங்கே மார்க்கெட் மேலே போகுது கீழே இறங்குது இதெல்லாம் இல்லை. மார்க்கெட்டு மேலே போனால் எந்த விலைகள் முக்கியமானதாக இருக்கும், கீழே இறங்குனா எந்த விலைகள் முக்கியமானதாக இருக்கும், இதை மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த விலை வரும் பொழுது நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குற விதம் உங்களுக்கே வித்தியாசமாக இருக்கும். பாருங்க. ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. இது பற்றின சார் நான் இப்போ அதே மாதிரி என்னுடைய ப்ராட்காஸ்ட் இப்போதைக்கு பிளாக் ஆகிருக்கு. இந்த மந்த்துடைய டேட்டா எனக்கு இதுக்கு தான் அனுப்ப முடியுன்றதுனால நான் யாருக்குமே வந்து பர்சனலாக வந்து மெசேஜஸ் எதுவும் நான் அனுப்ப முடியறதில்ல. திரும்பவும் வந்து டிசம்பர் 1லேருந்து மண்டே மேலே தான் என்னால் அனுப்ப முடியும். நீங்கள் யூடியூப்பில் நான் கொடுக்கக்கூடியதே வச்சு ட்ரேட் பண்ணுங்க, போதுமானதுங்க. புரியுதுங்களா? எனக்கு யூடியூபே என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. நான் ஓப்பனாக எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதுவே உங்களுக்கு போதுமானது. இண்டெக்ஸு எவ்வளவு பாயிண்ட் போனால் என்ன வந்தால் என்ன, இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கிளியர் பிக்சருங்க, அவ்வளோதான். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்க. சரிங்களா? நீங்களே ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. எது நடந்தாலும் ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற கண்டிஷனுக்குள்ள வந்து உட்காருங்க. இந்த விலை வரும் பொழுது ஓகே ஒரு சப்போர்ட் கொடுத்தது அப்படின்னா ரீடெஸ்ட் எடுக்கும்போது எடுங்க, போதுமானது. அப்போ அந்த இடத்துல எடுத்தாலும் உங்களுக்கு 6 பாயிண்ட், இந்த சென்செக்ஸ்லாம் 6 பாயிண்ட் நிற்காதுங்க, நான் பார்த்துருக்கேன். நிஃப்டிக்கு 6 பாயிண்ட் எஸ்எல், அதுக்கு தயாரா இருந்து என்ட்ரி எடுங்க. சரிங்களா? ஓகேங்க. இது போன்ற ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா என்னுடைய நம்பர் 9842088558ங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.